வணக்கம். நாம ஜெபம் பண்ணும்போது, ஒரு அற்புதம் நடக்கணும்னு கேட்கும்போது, அதுல ஒரு விசுவாசியோட உண்மையான பங்கு என்ன? இத பத்தி ஒரு போதகர் முன்வைக்கிற ரொம்பவே வித்தியாசமான, சவாலான ஒரு பார்வைய தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, இந்த முக்கியமான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். நீங்க ஒரு அற்புதத்துக்காக ஜெபம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வேலைய, அந்த அற்புதத்தை உண்மையில செய்றது யாரு? நம்மள பல பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நாம கேப்போம், இயேசு செய்வாரு. அதாவது நாம கடவுள்கிட்ட உதவி கேட்கறவங்க, அவ்வளவுதான். ஆனா இந்த பொதுவான புரிதலை தான் அந்த போதகர் கேள்வி கொள்ளாக்குறாரு. முதல்ல இந்த அற்புதங்களை பத்தி நம்ம பொதுவா என்ன நினைக்கிறோம்னு பாத்துரலாம். அப்பதான் அந்த போதகர் எதை மாத்தணும்னு சொல்றாருன்னு நமக்கு தெளிவா புரியும். இங்கதான் விஷயமே ஆரம்பிக்குது. நாம பொதுவா என்ன சொல்லுவோம், இயேசுவே இவங்கள குணமாக்குங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஆனா அந்த போதகர் என்ன சொல்றாருன்னு தெரியுமா? அப்படி கேட்கறதே தவறுங்கிறார். இது ஒரு முற்றிலும் வேற கண்ணோட்டம். இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. ஒரு பக்கம் நாம சும்மா உதவி கேட்கறோம், இன்னொரு பக்கம் நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை வச்சு நாமளே செயல்படுறோம். பதிலுக்காக காத்திருக்கிறதுக்கும் நாமளே பதிலா இருக்கிறதுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா? அப்போ இது நம்மள அடுத்த முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது. ஒரு விசுவாசி அப்படின்னா யாரு? அந்த போதகரோட பார்வையில விசுவாசி அப்படிங்கிறது தெய்வீக சக்தி பாய்ந்து செல்வதற்கான ஒரு வழித்தடம். வழித்தடம்னா என்ன? ரொம்ப சிம்பிள். அது ஒரு சேனல் மாதிரி. எது வழியா உன்னை கடத்தப்படுதோ அதுதான் வழித்தடம். அதாவது நீங்க தான் அந்த சக்தி பாயறதுக்கான ஒரு சேனல். இத புரிஞ்சிக்க அவர் ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு. ஒரு பவர் ஸ்டேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுதான் கடவுள். அங்கிருந்து கரண்ட் ஒரு ஒயர் வழியா வந்து பல்பு எரியுது. அந்த ஒயர் தான் நீங்க. நீங்க இல்லாம அந்த பல்பு எரியாது. சிம்பிள். இன்னொரு உதாரணம் கூட சொல்றாரு. ஒரு தண்ணீர் குழாய். தண்ணீர் ஒரு இடத்துல இருந்து வருது, ஆனா அதை நம்ம கைக்கு வரணும்னா அந்த குழாயை நாம திறக்கணும். அந்த குழாய் தான் நீங்க. பாருங்க, ரெண்டுலயுமே அந்த சக்தியை கொண்டு போய் சேர்க்கிற முக்கியமான வேலையை செய்யறது நீங்க தான். ஓகே, இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா நாம இப்படி செயல்படுறதுக்கு வேதாகமத்துல ஏதாவது ஆதாரம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட நேரடியான கட்டளைகளை இப்ப நம்ம பார்க்கலாம். மத்தேயு 10:8 என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, சொஸ்தமாக்க சொல்லி கேளுங்கன்னு சொல்லல, நீங்களே சொஸ்தமாக்குங்கள்னு ஒரு நேரடி கட்டளையா வருது. அதே மாதிரி லூக்கா 10:9 பாருங்க. அங்கேயுள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி அப்படின்னு தான் சொல்லுது. இங்கேயும் குணமாக்குற கட்டளை நேரடியா சீடர்களுக்கு, அதாவது விசுவாசிகளுக்கு கொடுக்கப்படுது. அப்போ அந்த போதகரோட விளக்கத்தின்படி இதோட அர்த்தம் என்ன? உங்களுக்கு குணமாக்க கட்டளையிடப்பட்டிருக்கு, சுத்தப்படுத்த கட்டளையிடப்பட்டிருக்கு, ஆவிகளை துரத்த, சமாதானத்தை கொடுக்க, ஏன் பாவங்களை மன்னிக்க கூட உங்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கு. இதெல்லாம் வெறும் ஆப்ஷன்ஸ் இல்ல, உங்களுடைய நேரடி பொறுப்புகள். சரி, நம்ம கிட்ட இவ்ளோ அதிகாரம் இருக்குன்னா, அப்போ ஏன் சில சமயம் நாம ஜெபம் பண்ணும்போது அற்புதங்கள் நடக்கிறதில்ல? இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? வாங்க இதற்கான பதிலையும் பார்க்கலாம். வேதாகமத்திலேயே இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. சீடர்கள் இயேசு கிட்ட கேட்கறாங்க, எங்களால ஏன் அந்த பிசாசை துரத்த முடியலன்னு. யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது, ஆனா அவங்களால அதை செய்ய முடியல. ஏன்? அதற்கு அந்த பிரசங்கம் சொல்ற பதில் ரொம்ப நேரடியானது. என்ன தெரியுமா? உங்களுடைய சொந்த அவிசுவாசம். ஆமாம், பிரச்சனை கடவுள்கிட்ட இல்ல, நம்ம கிட்ட, நம்மளோட விசுவாச குறைவுல தான் இருக்குங்கிறது தான் அவரோட வாதம். இது கேட்க கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கருத்து. அப்போ இதுக்கு தீர்வு என்ன? நம்ம கிட்ட இருக்கிற இந்த அவிசுவாசத்தை எப்படி ஜெயிக்கிறது? இப்போ நாம பார்க்க போறது அந்த போதகர் சொல்ற செயல் திட்டம். இது ஒரு 3 படி செயல்முறை. முதல் படி, நிரப்பப்படுங்கள். கடவுள்கிட்ட இருந்து சமாதானம், அன்பு, விசுவாசம் எல்லாத்தையும் முதல்ல நீங்க பெற்றுக்கொள்ளணும். 2வது படி, வழித்தடமா இருங்க. அதாவது இந்த பரிசுகளை மத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற சேனல் நீங்க தான் புரிஞ்சுக்கோங்க. கடைசி படி, அதிகாரத்தோட செயல்படுங்க. நீங்க பெற்ற சமாதானத்தை கொடுங்க, குணமாக்குங்க, மன்னியுங்க. சிம்பிளா சொல்லணும்னா, முதல்ல வாங்குங்க, அப்புறம் கொடுங்க. ஆக இந்த போதனையோட மைய கருத்து என்னன்னா, இயேசு வந்து செயல்படுவாருன்னு நீங்க காத்துக்கிட்டு இருக்க கூடாது. அவருடைய பெயர்ல செயல்படுறதுக்கான முழு அதிகாரமும் உங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு. பொறுப்பு கடவுள்கிட்ட இருந்து நமக்கு மாற்றப்பட்டிருக்கு. இதை நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? அப்போ கடைசியா உங்ககிட்ட நான் கேட்கிற கேள்வி இதுதான். விசுவாசம்ங்கிறது நாம வைக்கிற ஒரு கோரிக்கையா, இல்ல நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?